வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஹெல்தியான ஒரு தோசையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முடக்கத்தான் தோசை, கிரீன் தோசைன்னு சொல்லலாம். முடக்கத்தான் தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் முடக்கத்தான் கீரையை சட்னியாவோ இல்லை வேறு எப்படி சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை அதிகமாக இருக்குங்க. கசப்பு சுவையும் தெரியக்கூடாது, எல்லாரும் விரும்பி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த முடக்கத்தான் கீரையை நீங்கள் சட்னியாக அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், வாயிலே வைக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு கசப்பாக இருக்கும். இந்த கீரையை நம்ம ரெகுலராக சாப்பிட்ணும் அப்படின்னா தோசையாக சுட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. துளி கூட கசப்பு இல்லை. சட்னியாக சாப்பிடும்போது கசக்குது, தோசையாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கே அதிசயமாக இருந்தது. ஏன்னா ஒரு துளி கசப்பு கூட இல்லை. சட்னியில் அரைக்கும் போது அதே இது தான், ஆனால் சட்னி கசப்பாக இருக்குது. தோசை டேஸ்ட் கசக்கலை, நல்ல மணமாக இருக்குதே ஒழிய கசப்பு துளி கூட இல்லைங்க. நிறைய பேர் நிறைய செடி வச்சுருப்பீங்க, அதில் நீங்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஒரு கீரை முடக்கத்தான் கீரைங்க. வயசானவங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த முடக்கத்தான் கீரை இருக்கணுங்க. வாரத்தில் ஒரு நாள் இல்லை அட்லீஸ்ட் மாதத்தில் 2 நாளாவது இந்த முடக்கத்தான் தோசையை செஞ்சு சாப்பிடுங்க. முடக்கத்தான் ஃபுட்டில் சேர்த்துக்கணும், அதன் சாப்பாட்டில் எந்த வழியில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை மாதிரி சேர்த்துக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட மாடி தோட்டத்துலையா இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக தோட்டம் இருந்ததுன்னா அதில் வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த செடியை நீங்கள் வளர்க்கும் போது உங்களுக்கு நல்ல அதாவது ஒரு மெடிசன் வேல்யூவில் இருக்கிற ஒரு மூலிகை செடியை நம்ம வளர்க்குறது அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதையும் நம்ம சமைச்சு சாப்பிடணும். இது எவ்வளோ வியாதிகளை கட்டுப்படுத்துதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதை வளர்க்காமல் இருக்கவே மாட்டீங்க. குறிப்பாக வாத நோய், முட்டி வலி, முட்டி வீக்கம், ஜீரண கோளாறு உள்ளவங்க இதை சாப்பிட்லாங்க. அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, குடல் புண் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும், அதுக்கெல்லாமே இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குங்க. அதே மாதிரி சளி, இருமல், தொண்டை வலி, காது வலி இதுக்கெல்லாமும் ஒரு நல்ல மருந்தாக இருக்குங்க. மலச்சிக்கல் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் சாப்பிடும்போது அதுக்கெல்லாம் நல்ல மருந்தாக இருக்குங்க. ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு வராது. நான் என்னைக்கு மாடி தோட்டம் வச்சேனோ, அதாவது டெரஸ் கார்டன் வச்சேனோ, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் முடக்கத்தான் கீரை என்னோட டெரஸ் கார்டனில் இருந்தே இருக்குங்க. தப்பி விழுந்தாவது ஒரு விதையாவது முளைச்சி செடி வந்துடும். ஏதாவது ஒரு வகையாக செடி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த புதினாவும் அதே மாதிரி தான், பச்சை பசேல்னு எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம எவ்வளோதான் காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்காது. அதுவும் ஆர்கானிக்காக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு தான். நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்து சாப்பாடு அப்படி. அதே மாதிரி தாங்க நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இந்த மாதிரி ஹெர்பல், அதாவது மூலிகை செடிகளாக நம்ம வளர்த்து அதில் நம்ம பயனடையலாம். மாடி தோட்டம் வச்சவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதில் எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறோம் அப்படிங்கிறது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்ன சிஸ்டர் இதெல்லாம் நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்தா கடையில் வாங்கிட்டு போகிறது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எவ்வளோதான் நீங்கள் காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி பியூராக கண்டிப்பாக வராது. அது எல்லாமே மருந்து மூலயமா தான் நமக்கு வருது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளோ மருந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கவே மாட்டேங்க. நம்ம அந்த செக்ஷனுக்குள்ளே போகவே வேண்டாம். நம்மளோட ஹெல்த்துக்கு தேவையானதை நம்ம வீட்டில் தயாரிச்சுக்கலாம். முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். க்ரீன் தோசைன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ஒரு பொட்டு கூட வைக்க மாட்டாங்க, அவ்வளோ க்ளீனாக சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தோசை செய்கிறது மற்ற தோசை மாதிரி இல்லைங்க, இது ரொம்பவே ஈஸி. நீங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மாவில் இதை அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே மாவு அரைச்சி ரெடிமேடாக வச்சிடுறோம் இல்லையா, அந்த மாவில் இந்த பேஸ்ட்டை கலந்துட போகிறீங்க, அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இந்த முடக்கத்தான் தோசைக்கு நீங்கள் எவ்வளோ கீரை வேணால் சேர்த்துக்கலாங்க, கசப்பே இருக்காது. 2 ட்ரிப்பாக வேணாலும் நீங்கள் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி புதினாவும் அது மாதிரி தான். ஒரு ட்ரிப்பு நீங்கள் மிக்சிக்கு போடுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டால் போதுங்க. இப்போ 2 கீரையுமே நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம். இது கூட என்னெல்லாம் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இதை நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டைரெக்டாக போட்டுட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டுன்னு கூட நீங்கள் சேர்க்கலாம். இஞ்சி பூண்டுலாம் கொஞ்சம் அரைப்படுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் மாவுக்கு 5லேருந்து 10 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான் நம்ம அரைச்சி எடுக்கணும், நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போதே ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும், நல்ல பேஸ்ட்டு வலுவலுன்னு இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா,
இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவு கூட இந்த பேஸ்ட்டை கலந்துடலாம். நீங்கள் கேட்கலாம், நம்ம மாவு அரைக்கும் போதே இந்த இலையெல்லாம் போட்டு அரைச்சா என்ன சிஸ்டர் அப்படின்னு. அது ஒரு கசப்பு தன்மை அதிகமாக இருக்குங்க. நம்ம டேஸ்ட் பண்ணும்போது அந்த கசப்பு சுவை தெரியக்கூடாது. அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றும் போது கசப்பு சுவை தெரியாதுங்க. இதை நீங்கள் வந்து ஸ்டாக்கில் கூட வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டாக அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடிமேடு மாவில் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டை கலந்து தோசை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, அதாவது அந்த தோசையோட மனம் அப்படி இருக்குங்க, பசியை தூண்டும், அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும் இந்த முடக்கத்தான் தோசை. இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு, இது கூட சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெடிஷனாக நீங்கள் எடுத்துக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா அதையும் கூட நீங்கள் பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா கொத்தமல்லியை கூட நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் தோசை ஊற்றும் போது திப்பி திப்பியாக வராமல் நல்லா ஈவனாக வரும். இந்த முடக்கத்தான் தோசையை வந்து 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எடுத்துக்கும் போது நோய் கட்டுப்படுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே மாதிரி அந்த வாத நோய், முட்டி வலி, கை கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இதை நீங்கள் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக சாப்பிட்ணும். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டயட் ரெசிபின்னே சொல்லலாம். 40 வயசுக்கு மேலே தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அந்த டைமில் தான் எல்லா நோய்களும் நமக்கு வந்து சேரும். அந்த மாதிரி டைமில் இந்த தோசையை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். நீங்கள் வேறு எந்த வழியிலனாலும் முடக்கத்தான் கீரையை நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது மாதிரியான சத்தான கீரைகளை நம்ம கண்டிப்பாக ஃபுட்டில் சேர்த்துக்கணுங்க. நம்ம அடிக்கடி சாப்பிட்ற ஒரு டிஃபன்னு பார்த்தீங்கன்னா தோசை தாங்க. நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதே, நைட்டு டின்னருக்கும் அதே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்ற டைமில் இந்த மாதிரி ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. 2-3 டேஸ் வரைக்கும் நீங்கள் இதை ரெகுலராக மார்னிங் 2 தோசை, நைட்டு டின்னருக்கு 2 தோசைன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் தாளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பச்சையாகவே நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மாவு கூட ஈவனாக கலந்துருங்க. திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. இதுக்கு நீங்கள் சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், தக்காளி சட்னி வச்சுக்கலாம், வெங்காய சட்னி, சாம்பார் இதெல்லாம் வந்து சைடிஷ் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. வெறும் தேங்காய் சட்னி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, நமக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு, தோசை ஊற்ற வேண்டியது தாங்க. முடக்கத்தான் கீரை நிறைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. வாங்கிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஒரு கட்டு புதினாவும் இதையும் இருந்தால் போதும், ஈஸியாக முடிஞ்சிடும். தோசை சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு, வித்தியாசமாக நம்ம ஹெல்த்தியான ஒரு தோசை செஞ்சு சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கல் அடுப்பில் வச்சுட்டு, அதாவது தோசை கல் அடுப்பில் வச்சுட்டு லேசாக தண்ணி தெளிச்சுட்டு, திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல், அதாவது ரொம்ப மெல்லிஸாக ஊற்றி, முடிஞ்ச அளவுக்கு மெல்லிஸாக ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணினீங்கன்னா அருமையான தோசை ரெடி ஆகிடுங்க. அடை தோசை மாதிரி தான் இருக்கும். நார்மலாக சாப்பிட்ற தோசையை விட 2 தோசை எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். குறிப்பாக வயசானவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கும்போது கை கால் வலி, முட்டி வலி இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக டைஜஷன் ஆகும், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தோசையை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த முடக்கத்தான் கீரையில் எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் மனசில் வச்சு தினமும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. வயசானவங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் விதைகள் கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த முடக்கத்தான் விதைகள் கலெக்ட் பண்ணி வச்சு அது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த தோசை ஃபேவரட் ரெசிபிங்க, அடிக்கடி செய்வோம் எங்கள் வீட்டில். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி தோசையை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.